विलासिनी कामकोटिपीठवासिनी संजीवनी कामकोटिपीठवासिनी मन्दहासिनी मधुरभाषिणी चन्द्रलोचनी शापविमोचनी भवदारिणी परिपूरणी सकललोकसौख्यदायिनी संजीवनी कामकोटिपीठवासिनी कामाक्षी करुणा विलासिनी कामकोटिपीठवासिनी संजीवनी कामकोटिपीठवासिनी कृष्णसोदरी कनकसुन्दरी दिव्यमञ्जरी देवमनोहरी परमेश्वरी पंचाक्षरी अनन्तज्ञानामृतसागरी संजीवनी कामकोटिपीठवासिनी कामाक्षी करुणा विलासिनी कामकोटिपीठवासिनी संजीविनी कामकोटिपीठवासिनी. சூப்பர் 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 சூப்பர். இவ்வளோ பக்தி மேம் அவ்வளோ அழகா பாடினாரு. ரொம்ப 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 ரசிச்சேன். வெரி நைஸ் ஜி. தேங்க்யூ சுபாஷினி ஜி. ரொம்ப சூப்பரா இருந்து. இன்னும் அப்படியே காதல ஓடிட்டு இருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ ஜி. இளையராஜாவோட அவரோட ஆல்பத்துல இருந்து வந்து தெரியும் தெரியும். ஆனா கேட்கறதுக்கு சூப்பரா இருந்து. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे நமஹ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரோட ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். இந்த ஆன்மீக பாதையில் எல்லாரும் சேர்ந்து இந்த சத்சங்கத்தில் மோக்ஷம் என்கிற ஒரே நோக்கத்தில் டெய்லி இந்த மாதிரி கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் அதில் ஈடுபட்டு இந்த மனித ஜென்மம் கிடைச்சதுக்கான ஒரு பலன் இது ஒண்ணு. அதுக்காக இந்த உடல் நலம் நல்லா இருந்துட்டு எப்படியாவது இந்த ஜென்மத்திலேயே பிரம்மனை அடையிறது, இதுதான் நம்மளோட நோக்கம். அதில் எல்லாரும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. விஜயலட்சுமி பிரார்த்தனை சொல்றா? சொல்றேன் சார். பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கரங் கௌமோதகீ சரசிஜங் கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசௌ வார்த்தாலயேஷ மனிஷம் ஹிருதி பாவயாமி. Beautiful, 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 beautiful. So, மூன்றாவது தசகம் பக்த ஸ்வரூப வர்ணனம் உத்தம பக்தஸ்ய குணாக.
பக்தர்கள்லாம் எப்படி இருக்கும், உத்தம பக்தன் எப்படி, அப்புறம் என்னால அது மாதிரி இருக்க முடியலையே, என்ன குணப்படுத்துங்கோ அப்படின்னு வேண்டுகிற இந்த தசகம் முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निपतितास् स्मरन्तो रूपन्ते वरद कथयन्तो गुणकथा चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममूनान् धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषिता பட்டந்தோ ஜபிப்பவர்கள், படிப்பவர்கள், நாமானி திருநாமங்களை, பிரமத பேரானந்தம், பர மிகுதியான சிந்தௌ கடலில், நிபதிதாக மூழ்கியவர்கள், ஸ்மரந்த தியானிப்பவர்கள், ரூபம் திருவுருவத்தை, தே உன் வரத வரம் தருபவனே, கதயந்த கூறுபவர்கள், குணகதாக குணங்கள் பற்றிய கதைகள், சரந்தக நடமாடுபவர்கள், ஏ யார், பக்தா பக்தர்கள், துவயி உன்னில், கலு நிச்சயமாக, ரமந்தே மகிழ்கின்றனர், பரம் பரமமாக, அமூன் அத்தகையவர்களை, அகம் நான், தன்யான் பாக்கியசாலிகள், மன்யே கருதுகிறேன், சமதிகத முழுமையாக அடைந்த, சர்வ எல்லா, அபிலஷிதான் விரும்பியவற்றை. ஸோ வரத வரம் தருபவனே, உன் திருநாமங்களை எப்பொழுதும் ஜபித்து பேரானந்தக் கடலில் மூழ்கி உன் திருவுருவத்தை தியானித்து உன் குணங்களையும் லீலைகளையும் கூறிக்கொண்டு உன்னிலேயே பரமானந்தமாக மகிழ்ந்து வாழும் பக்தர்களை நான் உண்மையான பாக்கியசாலிகள் என்று கருதுகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் வேண்டிய அனைத்தையும் அடைந்தவர்கள். पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निपतिता स्मरन्तो रूपन्ते वरद कथयन्तो गुणकथा चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममूनहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषिता. ரெண்டாவது ஸ்லோகம். गदक्लिष्टं कष्टं तव चरणसेवारसभरेऽप्यस्नासक्तं चित्तं भवति बत विष्णो कुरु दयाम् भवत्पादाम्भोजस्मरणरसिको नाम निवहानहं गायं गायं कुहचन विवत्स्यामि विजने. ரதக்லிஷ்டம் நோயால் துன்புறுத்தப்பட்ட, கஷ்டம் கஷ்டம், தவ உன் சரண திருவடி சேவா சேவை, ரச இனிமை, அரே நிறைந்த, அபி கூட, அனாசக்தம் ஈடுபாடற்ற, சித்தம் மனம், பவதி ஆகிறது, பத ஐயோ, விஷ்ணோ விஷ்ணுவே, குரு செய், தயாம் கருணையை, பவத் உன் பாதாம் போஜ தாமரை போன்ற திருவடி, ஸ்மரண நினைவு தியானம், ரசிகா ரசிப்பவன், நாம நாமம், நிவஹான் கூட்டங்களை, அகம் நான், காயம் பாடி, குஹ சன எங்காவது, விவத்ஸ்யாமி வாழ விரும்புகிறேன், விஜனே தனிமையான இடத்தில். ஓ விஷ்ணுவே, நோயால் வாடும் என் நிலை எவ்வளவு பரிதாபமானது. உன் திருவடி சேவையின் பேரின்பத்தில் கூட என் மனம் ஈடுபடாமல் இருக்கிறது. என்மேல் கருணை செய். உன் தாமரை திருவடிகளை நினைப்பதில்
இன்புறுபவனாகி உன் எண்ணற்ற திருநாமங்களை பாடிக்கொண்டே தனிமையான இடமொன்றில் நான் வாழும் பாக்கியத்தை அருள் செய். கத கிளிஷ்டங் கஷ்டங் தவ சரண சேவா ரசபரே प्यनासक्तै चित्तं भवति बत विष्णो कुरुदयाम् भवत्पादाम्भोजस्मरणरसिको नाम निवहानहं गायं गायं कुहचन विवत्स्यामि विजने. மூன்றாவது ஸ்லோகம். कृपाते जाता चेत् किमिव नहि लभ्यन्तु तनुभृताम् मदीयक्लेशौघप्रशमनदशा नाम कियती. न के लोकेऽस्मिन् न निशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विदधते. கிருபா கருணை தே உன் ஜாதா கிடைத்தால், சேத் என்றால், கிம் எது, இவ உண்மையில், ந இல்லை, ஹி நிச்சயமாக, லப்யன் அடையக்கூடியது, தனுப்ரதாம் உடலை தாங்கும் உயிர்களுக்கு, மதிய எனது, கிளேஷௌக துன்பக் கூட்டம், பிரஷமனதஷா நீக்கும் செயல், நாம என்றால், கியதி எவ்வளவு சிறியது, ந இல்லையா, கே எத்தனையோ பேர், லோகே உலகில், அஸ்மின் இந்த, அனிஷம் எப்பொழுதும், ஐ ஓ ஆண்டவனே, ஷோக துக்கம், அபிரஹிதாக துக்கமின்றி இருப்பவர்கள், பவத் உன், பக்தாக பக்தர்கள், முக்தாக விடுதலை பெற்றவர்கள், சுககத்தின் சுகமான நிலையை, அசக்தா பற்றற்றவர்கள், விதததே அனுபவிக்கின்றனர். ஓ ஆண்டவனே, உன் அருள் கிடைத்தால் மனிதனால் அடைய முடியாது எதுவும் இல்லை. எனக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களையும் நோய்களையும் நீக்குவது உனக்கு மிகச் சிறிய செயலே. இந்த உலகில் உன் அருளால் துக்கங்களிலிருந்து விடுபட்டு பற்றற்றவர்களாக பேரின்ப நிலையில் சுதந்திரமாக வாழும் உன் பக்தர்கள் ஏராளமாக இருக்கின்றார்களே. அவர்களைப் போல நானும் உன் அருளை பெற வேண்டுகிறேன். பக்தனா இருக்கிறவன் பற்றற்றவர்களா இருப்பா, பேரின்பமாக இருப்பா, சுதந்திரமாக இருப்பா, நமக்குள்ளேயே இருப்பா. ஆனா அப்படி பற்றற்றவர்களா பேரின்ப நிலையில் இருப்பா. அதுக்காக சன்னியாசம் வாங்கிட்டு போகணும்லாம் இல்லை, சாதாரண வாழ்க்கையில இருக்கலாம். பகவான் அருள் கிடைச்சதுனால நேற்றுக்கு சொன்ன மாதிரி பாக்கி எது கிடைக்க கிடைக்க நம்மளோட ஈகோ ஏறிண்டே போகுமோ, அது போல அதுக்கு மாறாக பகவானோட கிருபை கிடைக்க கிடைக்க நம்மளுடைய அகங்காரம் ஈகோங்கிறது குறைஞ்சுட்டே போகும். பற்றற்றவர்களாக ஆயிடலாம், பேரின்ப நிலையில் சுதந்திரமாக வாழ்வதாக ஆயிடலாம். கிருபாதே ஜாதா சேத் கிமிவ நஹி लभ्यन्तनुभृताम् मदीयक्लेशौघप्रशमनदशा नाम कियती. न के लोकेऽस्मिन् न निशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विदधते. நேற்றுக்கு 3 ஸ்லோகங்கள் முடிச்சோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகத்தை எடுக்கலாம். முனி பிரௌಢாரூಢா ஜகதி खलु गूढात्मगतयो भवत्पादाम्भोजस्मरण विरुजो नारदमुखात् चरन्तीश स्वैरं सतत परिनिर्भात परिचित् सदानन्दाद्वैत प्रसर परिमग्नाखिमपरम्. முனி பிரௌಢாக மேன்மை பெற்ற மகாமுனிவர்கள், ரூಢாக புகழ் பெற்றவர்கள், ஜகதி உலகில்,
கலு நிச்சயமாக, கூடாத்மகதய ஆன்மீக நிலையை வெளிக்காட்டாதவர்கள், பவத் உன் பாதாம்போஜ தாமரை போன்ற திருவடி, ஸ்மரண நினைவு, விருஜக நோயற்ற, நாரதமுகாக நாரதர் முதலானவர்கள் எக்ஸெட்ரா, சரந்தி உலாவுகின்றனர், ஈஷக ஓ இறைவனே, ஸ்வைரம் சுதந்திரமாக, சதத எப்பொழுதும், பரிநிற்பாத முழுமையாக வெளிப்படும், பரசித் பரம சித்தம், சதானந்த நித்திய ஆனந்தம், அத்வைத பிரசர பெருக்கு அதிகமாறது, பரிமக்னா முழுமையாக மூழ்கியவர்கள், கிம் எது, அபரம் வேறு. ஓ ஆண்டவனே, நாரதர் போன்ற மகாமுனிவர்கள் உலகில் அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் தங்கள் ஆன்மீக மகத்துவத்தை வெளிப்படுத்தாமல் இயல்பாக வாழ்கின்றனர். அதாவது இந்த மகாமுனிவர்கள், அவளை பத்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவர் இந்த ஆன்மீக மகத்துவத்தை வெளிப்படுத்தாமல் இயல்பாக வாழ்கின்றனர். உன் தாமரை திருவடிகளை இடைவிடாமல் தியானிப்பதன் மூலம் அவர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளனர். எப்போதும் பரம சைத்தன்யமும் நித்திய ஆனந்தமும் நிறைந்த அந்த வித நிலையில் பேரோட்டத்தில் மூழ்கியவர்களாக உலகில் சுதந்திரமாக உலாவுகின்றனர். மனித வாழ்க்கையில் இதைவிட உயர்ந்த நிலை வேறு என்ன இருக்க முடியும்? எவ்வளோ ஒரு மகாமுனியா இருந்தாலும் நாரதர் போல அவா பாட்டுக்கு அலைஞ்சுட்டு இருக்கா இந்த உலகத்துல சுதந்திரமா. அவா இந்த மாதிரி காமிச்சுக்கிறது இல்ல, தான் ரொம்ப கிரேட்டு, இதான் ஆன்மீக பாதையில் வர கிரேட்னஸ். பாக்கி எதுலயாவது நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா, துளி கிடைச்சதுன்னா 1 மார்க் கிடைச்சா 100 மார்க் கிடைச்ச மாதிரி காமிப்போம். ஆனா இந்த மாதிரி ஆன்மீகத்தில் மகாமுனிவராக இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் இருப்பா. எப்பொழுதுமே பகவானோட பாதங்கள்ல கடந்துட்டு அவரை தியானிச்சுட்டு இருக்கிறதுனால அவரோட எல்லா துன்பமும் போயிடுறது. எல்லா துன்பமும் போறதுனால அவளோட மனசு எப்பொழுதுமே பரமானந்தமான ஒரு நிலையில இருக்கு, அதுல மூழ்கி இருக்கா. சோ இந்த மனித வாழ்க்கையில் இதை விட நல்லது எது வேணும்? அப்ப இந்த சைத்தன்யமும் நித்திய ஆனந்தமும் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது அவளுக்கு டெய்லி ஏர் கண்டிஷனும், வேளைக்கு சாப்பாடும், பலவிதமான சாப்பாடும், அமிர்தபானமும் அது மாதிரி கிடைச்சிட்டு இருந்தாதான் பணம் கொட்டி கிடக்கு, பணத்திலேயே படுத்துட்டு இருக்கா, ஒரு இதுவும் இல்லாம, அதான் சைத்தன்யமும் நித்திய ஆனந்தமும் அப்படின்னு நினைச்சுன்னா அவர் துன்பம் எல்லாம் போயிடுத்து அப்படின்னா அது இல்லை. சாதாரண வாழ்க்கையில இருக்கா. துன்பம் எல்லாம் எப்படி போறது அப்படின்னா, எல்லாத்து மேலுக்கும் இந்த பற்றுதல் போறதுனால துன்பமே இல்லை. பற்றுதல் காரணமே துன்பம், துன்பத்துக்கு காரணமே இந்த பற்றுதல் தான். ராகா துவேஷம், இது ரெண்டுத்துக்குமே காரணம் பற்றுதல். பற்றுதல் எங்கேருந்து வருது? தியானத்திலேருந்து வருது. மனசு ஒரு பொருளை பார்க்கறது, அந்த மனசை அந்த பொருளை பார்த்த உடனே அது மேல இருக்கிற ஒரு ராகம் வந்துருது. அந்த ராகம் வருதுனால அது வேணுங்கிற ஆசை வருது, காமம் வருது. அந்த காமம் வருதுனால அதை கிடைக்கிறதுனா, கிடைச்சானா பேராசை வருது, இன்னும் வேணும் அப்படின்னு. கிடைக்கலனா கோபம் வருது, குரோதாத் பவதி சம்மோகா. அதுக்கப்புறமா மனசு குழம்பி போய் நாசமாயிடுது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் என்ன? மனசு ஒரு விஷயத்துல அது அந்த விஷயத்து மேல தியானம் கொடுக்கறதுனால. ஸோ அது மேலத்த தியானத்தை எடுத்துட்டு அந்த பொருள் மேல தியானம் இல்லாம பகவானோட திருவடிகள் மேல தியானத்தை போட்டேன்னா, அப்ப அந்த தியானம் அது மேல இருக்கு. எப்பொழுதுமே பகவானோட காலடிகள் மேல இருக்கிறதுனால இந்த ஆசைகள் வரதில்லை. அந்த ஆசைகள் வர்றதுனால பேராசைகள் வரதில்லை. பேராசைகள் வர்றதில்லை, அதனால கோபமும் வரதில்லை.
கிடைக்காம இருக்கிறதுனால கோபமும், கிடைச்சதுனால அந்த பேராசையும், அந்த நிரம்பாத அந்த குளத்தில் திரும்பி திரும்பி அந்த காமங்கள் ஏறிண்டே போயிட்டு இருக்கிறது. அது இல்லாம இருக்கு. சோ அதனாலதான் நீங்க என்ன சொல்றதுன்னா, இது வந்து அப்படி தனிச்சு படிச்சேன்னா, ஏதோ அவர் வந்து சாதாரண ஒரு பக்தனை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி இல்ல. நீங்க அது கூர்ந்து பார்த்தேன்னா, எப்படி இந்த கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் கலந்திருக்கு ஒரு ஸ்லோகத்துல அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கர்மம் பண்ணிட்டே தான் இருக்கான் அந்த மனுஷன். சாதாரண ஒலாவின் இருக்கா அப்படிங்கிற ஒலாவின் இருக்கிறதுனா என்ன, கர்மம் பண்ணிட்டே இருக்கா. ஆனா தியானம் எல்லாம் இங்க பகவானோட பாதங்கள்ல இருக்கு. அதனால வர பக்தினால எதுவுமே காமம், குரோதம், லோபம் எதுவுமே இல்லாமல், ராகத்வேஷம்லாம் இல்லாம இருக்கா. அதனால அவளோட துன்பம் எல்லாம் போயிடுறது. எப்பொழுதுமே சதா ஆனந்தத்தில் இருக்கா. சோ எல்லாமே கலந்து கர்மயோகம், தியான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் எப்படி பண்ணணும்ங்கிறது வேற இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்திருக்கார். திருப்பியும் பார்க்கலாம். முனி பிரௌಢாரூಢா ஜகதி खलु गूढात्मगतयो भवत्पादाम्भोज स्मरण विरुजो नारद मुखा चरन्तीश स्वैरं सतत परिनिर्भात परचित् सदानन्दाद्वैत प्रसर परिमग्ना किमपरम्. சொல்லல वासवी जी சொல்றலா? சந்தியா ஜி जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. मुनि प्रौढारूढा जगति खलु गूढात्मगतयो भवत्पादाम्भोज स्मरण विरुजो नारद मुखा चरन्तीश स्वैरं सतत परिनिर्भात परचित् सदानन्दाद्वैत प्रसर परिमग्ना किमपरम्. பியூட்டிஃபுல்லி நாரத முகாஹா சொல்லாத மாதிரி இருந்தது. பாக்கெல்லாம் அங்க perfect. அங்க விசர்க்கம் வருமா சார்? நாரத முகாஹா தானா? விசர்க்கம் வருது. ஓகே சார், ஓகே. ஏன்னா நாரதர் தேங்க் யூ. போல அப்படிங்கிறதுனால. ஓகே Accept ஆகும். சரி சார். Okay. தேங்க் யூ. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 5வது ஸ்லோகத்தை ஜெய் பார்க்கலாம். ஸ்ரீ भवत् भक्ति स्फीता भवतु मम सैव प्रशमये दशेष क्लेशौघन् न खलु हृदि सन्देह कणिका न चेद्व्यासस्योक्तिस्तव च वचनन्नैगमवचो भवेन्मिथ्यारथ्या पुरुषवचन प्रायमखिलम्. भवत् उन भक्ति ही भक्ति स्पीता பெருகிய பவத்து ஆகட்டும் மம எனது சா அது ஏவ மட்டுமே பிரஷமயேத் நீக்கட்டும் அசேஷ அனைத்தும் கிளேஷௌகம் துன்பக்கூட்டம் ந இல்லை கலு நிச்சயமாக ருதி இதயத்தில் சந்தேக கணிகா சந்தேகத்தின் சிறு துளிகள் கூட ந இல்லை சேத் என்றால் வியாசஸ்ய வியாசரின் உக்திஹி சொன்னது கூற்று தவ உன் ச மற்றும் வச்சனம் வாக்கு நைகமவச்சக வேத வாக்கு பவேத் ஆகிவிடும் மித்யா பொய் ரத்யா புருஷ ரத்யா ரஸ்தா ரோடுல தெருவோர மனிதன் வச்சனப்பிராயம் பேச்சை போல அகிலம் அனைத்தும். சோ என்ன சொல்றதுன்னா, ஓ ஆண்டவனே உன் மீதான எனது பக்தி மேலும் வளர வேண்டும். ஏனெனில் அந்த பக்தியே எனது அனைத்து துன்பங்களையும் முற்றிலும் நீக்கிவிடும். இதை பற்றி என் மனதில்
அணு அளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அது உண்மை அல்ல என்றால் வியாசர் கூறிய உபதேசங்களும் நீ கூறிய அருள்வாக்குகளும் வேதங்கள் அறிவிக்கும் உண்மைகளும் அனைத்தும் பொய்யாகிவிடும். அவை தெருவோர மனிதர்களின் சாதாரண பேச்சுக்கு இணையாகிவிடும். ஆகவே உன் பக்தி நிச்சயமாக அனைத்து துன்பங்களையும் நீக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். சோ நீ சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா, வியாசர் சொன்னதெல்லாம் உண்மை, நீ சொன்னது, நீனா பகவான் இதுல பகவத்கீதையில சொன்னது அதெல்லாம் உண்மை, வேதங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு இருந்துன்னா என்னோட எல்லா துன்பத்தையும் நீ நீக்கிடு. இதெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் உண்மைங்கிறது நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா அது எவ்வளவு அழகா ஒரு தெருவோர மனிதனோட வசனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ரோட் சைட்ல இருக்கிறவன் சொல்றதுக்கு என்ன சொல்றானோ அதுவும் வேதங்களும் வியாசர் வாக்கியமும் பகவத்கீதையும் ஈக்குவல் ஆயிடுமா. அந்த அழகான ஒரு ஒரு மெட்டபர் கொடுத்து சொல்ற அதெல்லாம் உண்மைங்கிறதுல எனக்கு ஒண்ணுமே எனக்கு சந்தேகம் இல்லை. அதனாலே உடம்பு சரி பண்ணி கொடு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியானம்னா எதுக்கு அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு கேள்வி. அவர் கேட்கறது எனக்கு உடம்பு சரியாகணும், நல்லா இருக்கணும், அப்புறம் பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லை. உண்மையில பக்தி இன்னும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீதா பவத் இன்னும் அதிகமானமே அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். பவ பக்தி ஸ்பீதா பவத்து மம சைவ பிரஷமயே தசேஷ क्लेशौ घन न खलु हृदि संदेह कणिका न चेद्व्यासस्योक्तिस्तव च न वचनन् नैगमवचो भवेन् मिथ्यारथ्या पुरुषवचन प्रायमखिलम्. शीला जी, ஷீலா ஜி ட்ரை பண்றீங்களா? நான் மண்டே ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் லிசனிங்ல இருக்கேன். சரி, No ஓகே. problem. ஷியாமலா ஜி, ஷியாமலா ஜி சொல்றீங்களா? ஜி நானும் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்றேன் ஜி. சுபாஷினி Okay. ஜி, நான் பண்றேன்ப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். जय श्री कृष्ण जी. भवद्भक्तिस्फीता भवतु मम सैव प्रशमये दशेशक्लेशौ न खलु हृदि सन्देहकणिका न चेद्व्यासस्योक्तिस्तव च नैगमवचो भवेत् मिथ्यारथ्या पुरुषवचन प्रायमखिलम्. சூப்பர் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். Thank you. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னார். Thank you. கொஞ்சம் அந்த ஷௌ கன் அந்த க நல்லா வரணும். கலு ஹிருதி ரொம்ப நல்லா சொல்றேங்கிறதுக்காக சொல்றேன். Correct. இன்னும் ஒரு பியூட்டியா பண்ணலாமே அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா So, இந்த கன் கலு பவேன் மித்யா ரத்யா மக்கிலம் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கலாம். சூப்பரா சொன்னேன். அதர்வைஸ் எங்கேயுமே நிறுத்தாம பர்ஃபெக்டா வந்தது. உங்களுக்கு லயத்தும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தது. தேங்க்யூ ஜி. அடுத்த ஸ்லோகம் போலாம். 6வது ஸ்லோகம். பவத் பக்திஸ்தாவத் பிரமுக மதுராத் त्वद्गुणरसात् किमप्यारूढा चेदखिल परिताप प्रशमनी पुनश्चान्ते स्वान्ते विमल परिबोधोदयमिलन् महानन्दाद्वैतन् दिशति किमत
பிரார்த்தியமபரம் பவ உன் பவத் உன் பக்தி பக்தி தாவத் உண்மையில் ஆரம்பத்திலேயே பிரமுக மதுரா ஆரம்பத்திலேயே இனிமையானது தத் உன் குணரசாத் குணங்களின் இனிமையால் குணங்களின் ரசத்தால் கிம் சிறிது அபி கூட ஆரூடா வளர்ந்த சேத் என்றால் அகில அனைத்து பரிதாப துன்பம் பிரஷமனி அடக்குபவள் புனக மேலும் ச மற்றும் அந்தே இறுதியில் ஸ்வாந்தே உள்ளத்தில் விமல தூய்மையான பரிபோத முழு உணர்வு முழு அறிவு உதயம் மிலத் சேரும் மகானந்த பரம ஆனந்த அத்வைத்தம் இரண்டற்ற நிலை திஷதி கொடுக்கிறது கிம் எது அத இதற்கு அப்பால் பிரார்த்தியம் வேண்டத்தக்கது அபரம் வேறு. சோ உன் குணங்களில் இனிமையால் உன்மீதான பக்தி ஆரம்பத்திலேயே இனிமை தருகிறது. அந்த பக்தி சிறிதளவேனும் வளர்ந்தால் எல்லா துன்பங்களையும் அடக்கி விடுகிறது. மேலும் அதன் இறுதியில் உள்ளத்தில் தூய ஆத்ம ஞானம் உதித்து பரமானந்தமான இரண்டற்ற அனுபவத்தை அளிக்கிறது. இதைவிட வேறு என்ன வேண்டத்தக்கது? நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். பகவத்கீதை பார்த்தோம், பஜகோவிந்தம் பார்த்தோம், மாண்டூக்கிய உபனிஷத் பார்த்தோம், முண்டக்க உபனிஷத் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே என்ன சொல்றா? எல்லாம் எதை வேணாலும் பண்ணுங்கோ, ஆனா எதை அறிய தேவையானது? பராவித்யாங்கிறது எது, துரியம்ங்கிறது எது? எல்லாமே ஆத்ம ஞானம்தான். சோ இந்த பக்தி எல்லாம் பண்ணேன்னா எவ்வளவு அழகா இது நீங்க கனெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு புரியும். அதாவது பக்தினால, அதாவது பிரம்மனை கிடைக்கிற அடையணும், பிரம்மனை புரிந்துண்டு பிரம்மனை அடையணும், துரிய ஸ்டேட்டை பார்க்கணும், அதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா இது பக்தி மார்க்கமாச்சே. அப்படின்னா இந்த பக்தி மார்க்கம் உங்களை அந்த கண்டிஷன் பண்றது எதுக்கு அப்படின்னா, அந்த பக்தி சிறிதளவேனும் வளர்ந்தால் எல்லா துன்பங்களும் போயிட்டு இறுதியில் உள்ளத்தில் தூய ஆத்ம ஞானம் உதித்து, அதாவது உள்ளுக்குள்ள பகவான் சொன்ன மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பகவானின் ஒரு துளி, அதை பார்க்க முடியும். சோ அதை பார்க்கறதுக்கு உள்ள ஒரு ஒளி வேணும். அந்த ஒளிதான் நம்ம இதெல்லாம் பண்றது. இந்த சாண்டிங் பண்றதா இருக்கட்டும், அது மேல தியானம் பண்றதா இருக்கட்டும், சோ எல்லாமே அவர் கேட்கறதுல இருந்து ஸ்ரவண ஸ்மரண மனன நிதித்தியாசன, சோ இது பண்றது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற இந்த பன்மனை பார்க்கறதுக்கு தான். அதுக்காக கண்டிஷன் பண்றது எதுன்னா இந்த பக்தி. அந்த பக்தி நீங்க ஆரம்பிச்சாலே அது இனிமையா இருக்கும். சிலதெல்லாம் பார்க்க பார்க்கதான் அதோட இனிமை வரும். ஆனால் பக்தி அப்படி இல்லை. பக்தி பார்த்த உடனே வரும், முதல்ல இருந்தே இனிமையா இருக்கும். சோ அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்ற. பவத் பக்தி ஸ்தாவத் பிரமுக மதுராத் குணரசாத் கிமப்யாரூடா சேதகில பரிதாப பிரஷமனி புனச்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயமிலன் மகானந்தாத்வைதன் திஷதி கிமத பிரார்த்தியமபரம். சுஜாதா ஜி இஸ் ஹோஸ்ட் அப்படின்னு வருது, வேற யாரோ ஹோஸ்டா இருந்தாங்களா? Some problem. Sir, there was a power cut, so I had to rejoin.
ओके सुभश्री जी जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। भवद्भक्तिस्तावत् प्रमुख मधुरा त्वद्गुणरसात् किमप्यारूढा चेदखिल परिताप प्रशमनी पुनश्चान्ते स्वान्ते विमल परिबोधोदयमिलन् महानन्दाद्वैतन् दिशति किमितः प्रार्थ्यमपरम्। Beautiful जी, very nice, very nice. Perfect and pronunciation perfect. Very nice. Thank you. जय श्री कृष्ण। ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம். विधूय क्लेशान्मे कुरु चरणयुग्मम् धृतरसं भवत्क्षेत्रप्राप्तौ करमपि च ते पूजनविधौ भवन्मूर्त्यालोके नयनमथे पादतुलसी परिघ्राणे घ्राणम् श्रवणमपि ते चारुचरिते விதூய துடைத்து தூயமாக்கிறது கிளேஷான் துன்பங்களை மே எனது குரு செய் சரணயுக்மம் இரு கால்கள் திருதரசம் ஆர்வம் பெற்ற பவத் உன் க்ஷேத்திரம் பிராப்தௌ அடைவதில் கரம் கையை அபி கூட ச மற்றும் தே உன் பூஜன விதௌ பூஜை முறையில் உன் மூர்த்தி திருவுருவம் ஆலோகே தரிசிப்பதில் நயனம் கண் அத பின்னர் தே உன் பாத துளசி திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி பரிக்ராணே முழுமையாக நுகர்வதில் கிராணம் மூக்கு ஸ்ரவணம் காது அபி கூட தே உன் சாரு சரிதே இனிமையான சரிதம் என் துன்பங்களை நீக்கி என் கால்கள் உன் ஆலயத்திற்கு செல்வதில் இன்பம் கொள்ளட்டும் என் கைகள் உன் பூஜையில் ஈடுபடட்டும் என் கண்கள் உன் திருவுருவத்தை தரிசிக்கட்டும் என் மூக்கு உன் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசியின் மனத்தை நுகரட்டும் என் காதுகள் உன் இனிய லீலைகளையும் மகிமைகளையும் கேட்கட்டும் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் உனக்காக இருக்கணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அதுக்காக என் துன்பங்களை நீக்கு ஏன்னா என் கால்கள் உன்னோட கோயில் இல்ல சென்று இன்பம் கொள்ளட்டும் என் கைகள் உன்னை பூஜை பண்ணட்டும் என் கண்கள் உன்னை பார்க்கட்டும் என் மூக்கு உன் திருவடியில் கிடக்கும் அந்த துளசி அதோட ஸ்மெல் வரட்டும் என் காதுகள் உன்னோட லீலைகளை பத்தி கேட்கட்டும் அப்படின்னு முழுல உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் பகவானே நினைச்சு பகவானுக்காகவே இருக்கலாம் காட் ஃபார் மீ மீ ஃபார் காட் அப்படின்னு நம்ம முண்டக்க உபநிஷத்துல படிச்சிருந்தோம் அந்த மாதிரி மீ ஃபார் காட் மீனா என்னோட ஒவ்வொரு உருவுகளும் ஃபார் காட் அப்படின்னு சொல்ற விதூய क्लेशान् मे कुरु चरणयुग्मम् धृतरसं भवत्क्षेत्रप्राप्तौ करमपि च ते पूजनविधौ भवन्मूर्त्यालोके नयनमथते पादतुलसी परिघ्राणे घ्राणम् श्रवणमपि ते चारुचरिते विश्वनाथ जी जय श्री कृष्ण। विदूय क्लेशान् मे गुरुचरण युग्मं युग्मनन् धृतरसं भवत्क्षेत्रा प्राप्तो करमपि च ते
पूजनविदौ भवन्मूर्त्यालोके नयनमतते भवन्मूर्त्यालोके नयनमथते भवन्मूर्त्यालो சொல்லுங்க. भवन्मूर्त्यालोके नयनमतते पादु तुलसी परिग्राणे ग्राणम् श्रवणमपि ते चारुचरिते. Beautiful. Thank you. ஃபர்ஸ்ட் லைன்ல சரண யுக்மன் திருதரசம் அது Okay. மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாக்கி எல்லாம் Thank you. அழகா சொல்லிட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 8வது ஸ்லோகத்துக்கு போலாம். प्रभूताधिव्याधिप्रसभचलिते मामकहृदि त्वदीयन्तद्रूपं परमसुखचिद्रूपमुदीयात् उदैञ्छद्रोमाञ्चो गलितबहुहर्षाश्रुनिवहो यथा विस्मर्यासन् दुरुपशमपीडापरिभवान्. பிரபூத அதிகமான ஆதி மனத்துன்பம் வியாதி உடல் நோய் பிரசப வலுக்கட்டாயமாக சலித்தே கலங்கிய மாமக எனது ஹிருதி இதயத்தில் துவதீயம் உன்னுடைய தத் அந்த ரூபம் வடிவு பரமசுக பரம இன்பம் சித் அறிவு ரூபம் வடிவம் உதியாத் உதயமாகட்டும் உதைஞ்சத் வெளிப்படும் ரோமாஞ்ச புலகாங்கிதம் கலித வழியும் பகு அதிகமான ஹர்ஷாஸ்ரு ஹர்ஷத்தில் அதாவது ஹாப்பினஸா கண்ணீர் ஹர்ஷா ஆஸ்ரு ஆனந்த கண்ணீர் நிவஹ கூட்டம் யதா அதனால் விஸ்மர்யாசம் நான் மறந்துவிடட்டும் துருபசம அடக்க முடியாத பீடா வலி பரிபவான் துன்ப விளைவுகளை மிகுந்த மனத்துன்பங்களாலும் உடல் நோய்களாலும் கடுமையாக கலங்கியுள்ள என் உள்ளத்தில் பரம ஆனந்த சைத்தன்ய வடிவமான உன் திருவுருவம் வெளிப்படட்டும். அதனால் புலகாங்கிதம் எழட்டும், ஆனந்த கண்ணீர் பெருகட்டும். அந்த பரவசத்தில் அடக்க முடியாத நோய்களால் வந்த வேதனைகளையும் துன்பங்களையும் நான் மறந்துவிடட்டும். அதாவது அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா அப்படி ரோமாஞ்சமா இருக்கணுமா, கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் அப்படி பருகணுமா. அந்த மாதிரியான ஒரு நிலையில இந்த உடல்ல இருக்கிற இந்த துன்பம் வலி அதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா நான் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கேன் மிகுந்த மன துன்பங்களாலும் உடல் நோய்களாலும் ஆதி வியாதி இந்த 2 நாளையும் ரொம்ப கலங்கின்னு இருக்கு. அந்த உள்ளத்தில் உன் ரூபத்தினால இந்த பரம ஆனந்தம் பெருகட்டும். அந்த பரம ஆனந்தம் பெருகச்ச அப்படியே ரோமாஞ்சம் வரட்டும். இந்த ரோமாஞ்சத்துல ஆனந்த கண்ணீர் பெருகட்டும். அந்த மாதிரியான ஒரு பரவச நிலையில என்னோட எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் பீடா வலி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்ற. प्रभूताधिव्याधिप्रसभचलिते मामकहृदि तद्दीयन्तद्रूपं परमसुखचिद्रूपमुदीयात् उदैञ्चद्रोमाञ्चो गलितबहुहर्षाश्रुनिवहो यथा विस्मर्यासन् दुरुपशम पीड़ा परिभवा. सुकन्या जी. பிரபு என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. பிரபூதா திவ்யாதி பிரசப அந்த प्रभूताधिव्याधिप्रसभचलिते प्रबुद्धादिव्याधिप्रस्यचलिते प्रसभचलिते
रसभ दशभचलिते माम मामक हृदि मामककृति त्वदीयन् द्वितीयं तद्रूपं तत्रूप परमसुखचित् परमसुखचित् रूपमुदीयात् रूपमुदीयात् उदञ्चद्रोमाञ्चो उदञ्चत् रोमाञ्चो गलितबहुहर्षा गलितबहुहर्षा हर्षाश्रुणिवहो हर्षाश्रुणिवहो यथा विस्मर्यासन् यथा विस्मर्यासन् दुरुपशम दुर्वशम पीडापरिभवान् பீட்டா பரிபவான். Beautiful. மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கத்துக்கிறதுனால எனக்கு அது நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் கத்துட்டு இருக்கேன். ஒன்னும் கஷ்டம் இல்ல. இந்த மாதிரி ஸ்லோவா படிச்சிருந்தா வந்துரும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். டைம் என்னது? 10 நிமிஷம் பண்ணலாம். मरुद्गेहादीशत्वयि खलु पराञ्चोऽपि सुखिनो भवत्स्नेही सोऽहं सुबहु परितप्ये च किमिदम् अकीर्तिस्ते मा भूद्वरदगदभारं प्रशमयन् भवद्भक्तोत्तंसै झटिति कुरु मां कंसदमन. மரு காற்று, கேக இல்லம், அதீஷ ஆண்டவன், துவயி உன்னிடம், கலு நிச்சயமாக, அராஞ்ச அக்கறையற்றவர்கள், அபி கூட, சுகினக சுகமாக இருப்பவர்கள், பவத் உன், ஸ்னேஹி அன்புடையவன், சஹ அவன், ஆம் நான், சுபஹு மிக அதிகமாக, பரிதப்யே துன்புறுகிறேன், ச மேலும், கிம் என்ன, இதம் இது, அகீர்த்திஹி அவப்பெயர், தே உனக்கு, மா இல்லாதிருக்கட்டும், பூத் ஆகட்டும், வரத வரம் தருபவனே, கதபாரம் நோயின் பாரம், பிரஷமயன் நீக்கி, பவத் உன், பக்த பக்தன், உத்தம்சம் சிறந்தவன், ஜட்டிதி உடனே, குரு ஆக்கு, மாம் என்னை, கம்சம் கம்சன் தமன அழித்தவன். ஓ குருவாயூரப்பனே, உன்னை நோக்காதவர்கள் கூட சுகமாக வாழ்கின்றனர். ஆனால் உன்னிடம் அன்பு கொண்ட நான் மிகவும் துன்புறுகிறேன். இது என்ன நிலை? இந்நிலை உனக்கு அவப்பெயர் தரக்கூடாது. ஓ வரம் தருபவனே, கம்சனை அழித்தவனே, என் நோயின் பாரத்தை நீக்கி உன் சிறந்த பக்தர்களில் ஒருவனாக என்னை உடனே ஆக்குவாயாக. இது வந்து கேக்குற, எனக்கு கிடைக்கலன்னா உனக்கு தான் அவப்பெயர், ஏன்னா நான் உன்னோட பக்தன். சோ எனக்கே இந்த நிலை, ஒண்ணுமே உன்னை பத்தி கண்டுக்காம இருக்கிறவா கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நான் உன்னிட இவ்வளவு அன்பு வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இது? இதெல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷா யாருக்கு தோன்றதோ அது மனசுல இருந்து எடுத்துருங்கோ. இது செல்ஃபிஷ்னஸ் இல்லை. அதுக்குதான் முதல்ல வந்து திருப்பி சொல்றேன். இது தன் உடம்பு எனக்கு நல்லதானம் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இதோட மூலம் எங்கேருந்து வருதுன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல இருந்து வருது. என்னோட முழு உடம்பும் உன் மேல இருக்கணும், என்னோட தியானம் எல்லாம் உன் பாதங்களில் இருக்கணும். ஏன்னா நான் சாதாரண வேலை பண்றது கூட உண்மையில தியானம் வச்சு, உண்மையில பக்தி வச்சு, அந்த பக்தினால என் மனசுல இருக்கிற பகவான் பிரம்மனை நான் பார்த்து எனக்கு வந்து அந்த சச்சித் ஆனந்தமான நிலை வேணும். அதுக்காக தான் இதெல்லாம். மருத்கேஹாதீஷத்வயி खलु பராஞ்சோபி சுகினோ பவத் ஸ்நேஹி சோஹம்
सुबहु परितप्ये च किमिदम् अकीर्तिस्ते मा भूत् वरदगदभारं प्रशमयन् भवद्भक्तोत्तंसै झटिति कुरु मां कंसदमन. வி விஜயலட்சுமி ஜி. எந்த விஜயலட்சுமி சொன்னேன்? வி விஜயலட்சுமி ஜி. V for victory. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு சரி, நீங்க விஜயலட்சுமி சொல்லுங்க சொல்லலாம். விஜய்ஜி. मरुद्गेहादीशत्वयि खलु पराञ्चोऽपि सुखिनो भवत्स्नेही सोऽहं सुबहु परितप्ये च किमिदम् अकीर्तिस्ते मा भूत् वरदगदभारं प्रशमयन् भवद्भक्तोत्तं सञ्जटिति कुरु मां कंसदमन. பியூட்டிஃபுல், வெரி குட். ஜட்டிதி அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, பாக்கி எல்லாம் பியூட்டிஃபுல். வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த மூன்றாவது தசகத்தோட கடைசி ஸ்லோகம் பார்க்கலாம். किमुक्तैर्भूयोभिस्तव हि करुणायावदुदिया दहन्तावद्देव प्रहितविविधात् तप्रलपितः पुरक्लुप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् यथा शक्तिव्यक्तन् नतिनुति निषेवा विरचयन्. விஜயலட்சுமி ஜி என்ன சொன்னேள்? அதுக்கு இது ஆகல சார், மியூட் ஆக மாட்டேன்றது, அன்மியூட் ஆகல, அதனால. இந்த ஸ்லோகம் சொல்லலாம், அப்புறமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அன்மியூட்டாவே இருங்கோ. இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு திருப்பி சொல்லச்சு நீங்க அதுக்கப்புறம் இது பண்ணலாம், ஸ்லோகம் சொல்லலாம். கிம் என்ன உக்தைஹி பேச்சுகளால், பூயோபிஹி மீண்டும் மீண்டும், தவ உன் ஹி நிச்சயமாக, கருணா கருணை, யாவத் எப்போது வரை, உதியாத் உதிக்கும், அகம் நான், தாவத் அதுவரை, தேவ ஓ இறைவனே, பிரஹித விட்டு, விவித பலவிதமான, ஆர்த்த துன்பமான, பிரலபிதக புலம்பல்கள், புரஹ முன், கிளுப்தே அமைந்த, பாதே திருவடியில், வரத வரம் தருபவனே, தவ உன் நேஷ்யாமி நடத்துவேன், திவசான் நாட்களை, யதா எவ்வாறு, சக்திஹி சக்தி, வியக்தம் தெளிவாக, நதி நமஸ்காரம், நுதி ஸ்துதி, நிஷேவா சேவை, விரச்சயன் செய்து கொண்டு. நதி நுதி நிஷேவா, நதி நமஸ்காரம், நுதினா ஸ்துதி, நிஷேவான சேவை, விரச்சயன். ஓ ஆண்டவனே, இவ்வாறு மீண்டும் மீண்டும் புலம்பி பேசுவதால் என்ன பயன்? உன் கருணை உதிக்கும் வரை பலவிதமான துன்பப் புலம்பல்களை விட்டுவிட்டு என் முன் விளங்கும் உன் திருவடிகளில் வணங்கி உன் புகழை பாடி என்னால் இயன்ற அளவு உனக்கு சேவை செய்து என் நாட்களை கழிப்பேன் என்று உறுதியாக முடிவு செய்கிறேன். பகவான் கொடுக்கறச்சதான் கொடுப்பார், சும்மா புலம்பின்னு இருந்தா ஒன்னும் நடக்காது அப்படின்னு எனக்கு புரியுறது. உன் கருணை அதுக்கா என்னைக்கு மேல உதிக்க போறதோ அதுவரை நான் உன்னோட திருவடிகள் எனக்கு எய்த்தாப்புல இருக்கு, அதை பார்த்து அதை பத்தி ஸ்துதி பண்ணிண்டு அதுக்கு நமஸ்காரம் பண்ணிண்டு என்னால் எவ்வளவு முடியறதோ அவ்வளவு சேவை பண்றேன், சேவை பண்ணிட்டு என்னோட நாட்களை கழிக்கிறேன் அப்படின்னு நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். கிமுக்தைர் பூயோபிஸ்தவ ஹி கருணா யாவதுதியா தந்தாவத்தேவ பிரயித விவிதார் தப்ரலபிதஹ புரக்லுப்தே பாதே வரத தவ நேஷ்யாமி திவசான் யதா சக்தி வியக்தன் நதினுதி நிஷேவா
विरचयन् नतिनुति निषेवा विरचयन्. விஜயலட்சுமி ஜி சொல்றலாம். நமஸ்தே ஜி சொல்றேன். சொல்லுங்க. किमुक्तैर्भूयोभिस्तव हि करुणायावतु धिया दहन् भावद्देव प्रहित विविधार्तप्रलभित पुरक्लृप्ते पाधे वरद तव नेष्यामि दिवसान् यथाशक्ति व्यक्तन् नतिनुतिनुषेवा विरचयन्. नतिनुति निषेवा नतिनुतिनुषेवा विरचयन्. நுதி நூ சொல்றேன், நுதி நூ ஷேவா சொல்றேன், அது நுதி நீ ஷேவா. नतिनुतिनुषेवा கரெக்டா அதே சார்? சொல்றேன், திருப்பி அதே சொல்றேன், கொஞ்சம் கேட்டுன்னு சொல்லுங்க. நதி நுதி நிஷேவா. நதி நுதி நிஷேவா. நதி யதாசக்தி சொல்றேன், அது யதாசக்தி. यथाशक्ति व्यक्तन नति नूतिनुषेवा विरचयन्. அது நீங்க சொல்றச்ச நதி நுதி நு ஷேவா தான் சொல்றேன், அத நிஷேவான்னு பார்த்துக்கோ, அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. नति नूतिनुषेवा திருப்பி विरचयन्. எதுக்கு நுஷேவா நுஷேவா சொல்றேன், நிஷேவா நிஷேவா சொல்லுங்களேன். नति नूति निषेवा. नति नूति निषेवा. नूति निषेवा. नति नुति निषेवा. नति नुति निषेवा. यथाशक्ति व्यक्तन नति नूति निषेवा विरचयन्. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதோட ராம் ராம். 3வது தசகம் முடியுது. இதி திருத்தீய தசகம் சமாப்தம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 3 தசகங்கள் முடிச்சிருக்கோம். மண்டேலேருந்து திரும்பியும் முண்டக்க உபனிஷத் பண்ணுவோம், சொல்லுவோம். அதுலயும் 2வது கண்டம் முதல் முண்டகத்தோட முடிச்சுட்டு 2வது முண்டகமும் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாரம் 4வது தசகம் எடுத்துக்கலாம். நீங்க எல்லாரும் நிறைய பேர் சொன்ன மாதிரி நான் 5 தசகம் முடிச்சுட்டு ஒரு பாஸ் எடுத்துக்கலாம். பிராக்டிஸ், சஸ்வர், டெஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா 6, 7, 8, 9, 10 அப்படி பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. Thank Thank Jai you, Shri sir. Krishna, Jai sir. Shri Krishna, sir. Jai Jai Shri Shri Thank you, sir. Jai Shri Krishna. Thank you.